உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடத்தில் ஏற்கனவே 23 லாக்அப் மரணங்கள் நடந்து இது 24வது. இது லாக்அப் மரணம் சொல்ல முடியாது. இது போலீஸ்காரர்களால் செய்யப்பட்ட ஒரு படுகொலை. கோயிலுக்கு போனவங்கள விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போயிட்டு எஃப்ஐஆரும் போடல, யாரு புகாருங்கிறது சொல்லல. ஆனா அவங்கள கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அதை கேட்க போன அவருடைய தாயாரும் அவர் உடன் பிறந்த சகோதரனும் போய் இவருக்கும் அடி கொடுத்திருக்காங்க. இவருடைய சகோதரர் இவருக்கும் அடி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சிறப்பு காவல் படையிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. சிறப்பு காவல் படை 2 நாட்களாக வைத்து அடித்திருக்கிறார்கள். எந்த விதமான காரணம் கிடையாது. இதுக்கு முன்பு எந்த விதமான வழக்குகளும் கிடையாது. எந்த விதமான குற்றவாளி இல்லாம எஃப்ஐஆரும் போடாம யாரோ புகார் சொன்னாங்க, தலைமைச் செயலருக்கு தகவல் வந்துன்னு சொல்லி சிறப்பு காவல் படை 6 பேர் சேர்ந்து ஒரு 27 வயது ஒரு ஆளை பிடிச்சு அடி என்று அடித்திருக்கிறார்கள். அடிக்கும் போது சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. அவருடைய இடது கையில் 3 இடங்கள்ல சிகரெட் வச்சு சுட்டிருக்காங்க. அடிச்சதுல தலையில மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. நடுப்பகுதி மண்டையும் உடைஞ்சிருக்கு, 2 பக்கம் மண்டையும் உடைஞ்சிருக்கு. அது ரத்தத்தில் இருதயத்திலும் இரத்த கசிவு வந்திருக்குது, கல்லீரலிலும் இரத்த கசிவு வந்திருக்கிறது. பிறகு 23 இடங்களில் அடி காயங்கள் இருக்கிறது. அவருடைய உடன் பிறந்த சகோதரன் இந்த நவீன் இருக்கிறார். இவ்வளவுக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அந்த அளவுக்கு மேல ஒரு மிக முக்கியமான அதிகாரி தலைமைச் செயலகத்தில் யார் இருக்கிறார்? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கொலை நடந்த உடனேயே முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்திலே உடனடியாக போய் அதுக்கான ஆர்டரை வாங்கியிருக்கிறார். பாண்டித்துறை, மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி. ஆனால் உடனடியாக அவர்கள் அவருடைய சகோதரனுக்கு ஒரு ஆவின்ல வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வேலை போட்டு கொடுக்கறது ஓகே, ஆனா அது எல்லாமே கண் துடைப்பு. இங்க மதுரையில இருக்கிறது ஆவின் இருக்கு, ஆனா காரைக்குடியில விட்டு போற 80 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு வேலை போட்டிருக்காங்க. அதையாவது இங்க பக்கத்துலயாவது போட்டு கொடுத்துருக்கலாம். இனிமேலாவது அது பக்கத்துல போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பட்டா கொடுத்துருக்காங்க 7 கிலோமீட்டர் தள்ளி, 7 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆக இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். சாரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவருடைய டிபார்ட்மெண்ட் சரியா செய்ய முடியல, அதனால சாரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவும் செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இதுவரையில யாருக்கும் தெரியாது. இதுவரையில பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னன்னா, இந்த சிறப்பு காவல் படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலகத்திலிருந்து யார் சொன்னாங்கிற அதை மறைச்சும், தலைமைச் செயலகத்திலிருந்து யார் சொன்னாங்கிறத இன்னும் வெளியிடல, யாருங்கிறத சொல்லல. ஆனா இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். பொதுமக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். காவல் நிலையத்திலிருந்து வெளியே தூக்கிட்டு போய் அடிச்சிருக்காங்க, கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்காங்க.
அத கூட இருந்து வீடியோ எடுத்த சதீஸ்வரனுக்கு இப்ப கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. சதீஸ்வரனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. 7 வயது சிறுவன் இங்க பள்ளிக்கூடத்துக்கு போறான். இதே மாவட்டத்துல சிங்கப்பனரியில். ஆனா பெற்றோர்களுக்கு தகவல் போது சாயங்காலம் சிறுவன் இறந்து விட்டான் அப்படின்னா உடல் காயங்கள்லாம் இருக்குது. எப்படி இவ்வளவு பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறது உண்மையிலேயே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுத வேண்டும். 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து 24 காவல் நிலைய மரணங்கள், படுகொலைகள், நித்த நடக்கிற படுகொலைகள். இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும். இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்போ கூட தாயார் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் பெரிதல்ல, நீதி வேண்டும் கேட்கிறாங்க. ஆக இந்த கொலையை செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். தலைமைச் செயலர் யார் சொன்னாங்கிறது அவரும், அவருடைய பேரும் வெளியிடப்பட வேண்டும். அவரும் தண்டிக்கப்பட வேண்டும். முதல்வர் அண்ணாமலையும் வந்து கைகோர்த்த போட்டோ வந்து இப்ப தற்போது வைரல் ஆயிட்டு இருக்கு. யாருலாங்க? நிகிதாவும் அண்ணாமலை சாரும் வந்து கைகோர்த்து போட்டோ வந்து, அதாவது நான் அந்த போட்டோ நான் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு போட்டோ எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டி கீட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு போட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? பாஜக மாநாட்டை முன்னிட்டு நடந்தவரே வந்து அவரும் அதுல பெரிய பங்கு வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. யாருங்க? பாஜக மாநாடு, முருக மாநாடு நடந்ததுல. ஆமா, அதுல வந்து அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது. நிகிதாவோட பங்களிப்பு அதுல இருந்துக்கிறதா அதை முழுக்க நாங்க தான் இருந்து நடத்துறோம். நிகிதாவே இப்ப நீங்க சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரியும் அது யாருடைய பங்களிப்பு இல்லை. வேணா திமுகவுக்கு வேணா பங்களிப்பு கொடுத்துருப்பாங்களா இருக்கும். சார், அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு பின்னாடி மாற்றுக்கொண்டையில கோவில் பக்கத்திலேயே கோயில் அதான் அறநிலையத்து, அதான் திமுக சப்போர்ட் தான். அறநிலையத்துறைனாலே திமுக சப்போர்ட் தானே. கோயில்கிட்ட போய் எடுத்திருக்காங்க, அதான் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. வீடியோ எடுத்து அந்த சதீஸ்வரனுக்கு தான் இப்ப உயிர் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறார். நிகிதாவோட ஆடியோ வெளியிருக்கு. அந்த சம்பவம் நடந்தது அப்போ அந்த போகும்போது அறநிலையத்துறை அலுவலக அதிகாரிகளோட தான் காவல் நிலையத்துக்கு போய் விவாதிக்கிறதா சொல்றாங்க. ஆனால் சம்பவம் நடந்தப்போ அறநிலையத்துறை ஆணையில கேட்டப்போ நான் இல்ல வெளியூர் போயிட்டேன், அடிச்சு சம்பவத்தப்போ மட்டும் நான் இல்ல வெளியூர் போயிட்டேன்னு சொல்றாங்க. அது முரண்பாடா இருக்கு. போலீஸ் வந்து அதை திசை திருப்புது. ஆனா அந்த அறநிலையத்துறை அதிகாரி அடிச்ச நேரம் நான் இல்லைன்னு சொல்றதாக நீங்க சொல்றீங்க. அப்ப அடிச்சது எப்படி அவருக்கு தெரிஞ்சது? நீங்க உங்களுடைய சொல்படி அடிக்கும்போது நான் இல்லை அப்படின்னு அறநிலையத்துறை அந்த அதிகாரி சொன்னார்னா அந்த அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்த்து விசாரிக்க வேண்டியது அதுல உண்மை. அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி அடிக்கும் போது ஏன் அறநிலையத்துறை அதிகாரி எதுவுமே கண்டுக்காம இருக்கு? இதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். முதல்வர் வந்து இப்போ சிபிஐ விசாரணை வந்து நேர்மையான முறையில் விசாரணை நடவடிக்கைக்காக நான் சிபிஐ விசாரணை பிறந்து பண்ணுறோம். அது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து என்ன? நாங்கள் தான் முத சொன்னோம் சிபிஐ விசாரணை வேண்டும்னு. அதுக்கு தான் பாண்டித்துறை பிரேயர் வச்சாங்க. மேப்பல் சக்தி எல்லாருமே அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணாங்க. பாண்டித்துறை தான் முதல்ல கோர்ட்டில் போய் அதை போட்டார். நான் ஏற்கனவே முதலாக நான் தான் அறிக்கையை இதை வெளியிட்டேன். இப்படி சம்பவம் சிபிஐ விசாரணை பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ தான் வேண்டும். எங்களுக்கு எங்களுடைய வழக்கறிஞர் தரப்புல சிபிஐ விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு வந்து நீதிமன்ற சிபிசிஐடி விசாரணையை நேர்மையான தலைமையில் நடந்தா போதும். அது திமுக வழக்கறிஞர்கள் சொல்லியிருப்பாங்களா? இல்ல சார், வந்து நம்ம கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. சிபிஐ வழக்கு வந்து விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு தமிழக ஜட்ஜே வந்து கட்டண விஷயங்களை கொடுத்துருவாங்க. சிபிஐ வந்து எங்களுக்கு அவங்க விசாரணை பாதியில படகுது, அதனால அது நியாயம் கிடைக்காது. வழக்குல 5 வருஷமாக விசாரணை செஞ்சிருந்தாங்க, நீதி தள்ளி போகுது. அதனால இந்த விசாரணை வந்து சிபிசிஐடி பண்ணணும், ஆனா நீதிமன்றத்திற்கு கீழே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டீங்க. பெலிக்ஸ் இறந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாசத்துலயே முடிச்சுட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் வழக்கு மட்டும் 5 மாசத்துலயே முடிச்சுட்டாங்க. அப்போ அதனுடைய பின்னணியில யாரெல்லாம் இருக்காங்க? சிபிஐ விசாரணை, நல்ல நீதிபதிகள் விசாரணை எங்களுக்கு தேவை.
சார் அது போக இந்த விஜய் வந்து இப்போ வந்து கூட்டணி இதை வந்து இது பண்ணிருக்காங்க. கூட்டணியே இல்ல பாஜகவோட அது அவரா கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது என்னுடைய வேண்டுகோள். அவருடைய விருப்பம் அது இல்லை. அது நீங்க சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் எடப்பாடி வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா? அவங்களுடைய 7ஆம் தேதி நானும் அதிமுக பொதுச்செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் மேட்டுப்பாளையத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தில் கலந்துட்டு ஆரம்பிக்கும் போது இருக்கிறார். சிங்கமுனர்லையும் இப்போ அடுத்தால அங்கேயும் போறோம். நாங்க சிங்கமுனரி பள்ளி மாணவனுடைய உடம்புல காயம் இருந்ததா சொல்றாங்க. 7 வயசு சிறுவனுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை யாரும் அங்கே துன்புறுத்தப்பட்டிருக்காங்களாங்கிறது தெரியல. தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து உண்மையிலே மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்குது. ஏன்னா ஒரு பெற்றோர் வந்து 7 வயசுல ஸ்கூலுக்கு காலையில யூனிஃபார்ம்லாம் போட்டு அனுப்பிட்டு சாயங்காலம் அவங்கள வந்து குணமாக பார்த்தாங்கன்னா எவ்வளவு மனவேதனை படைவாங்க. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பாலியல் வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தொடர்ந்து நடைபெற்ற போதை மது பழக்க வழக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும். கொக்கைன், பெத்தடின், பெர்க்மைன் போன்ற போதைப் பொருட்களை முதலமைச்சர் எங்கேயுமே இல்லாத மாதிரி தடுக்க வேண்டும். நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பா வந்துட்டு வாங்க தனியா பேசுங்க.